வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே. இப்போது உங்கள் நேரம் தீப்பிடித்தது போல இருக்கிறது. ஒரு தவறு பெரிய ஆபத்தாக மாறலாம். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்க யோகம், ராஜயோகம் கிடைக்கும் வாய்ப்பும் வருகிறது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்கள் என்றாலே மேடையில் ஒளி வீசும் விளக்கைப் போல அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னிச்சையாக கவனம் ஈர்க்கும் அரச குணம் கொண்டவர்கள். சூரியன் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்களுடைய உள்ளத்திலேயே ஒரு ராஜ சிம்மாசனம் இருப்பது போல தங்களை சுற்றியுள்ள உலகை தைரியத்தோடு எதிர்கொள்ளும் மனப்பாங்கு இயல்பாகவே அமையும். சாதாரண மனிதர்களைப் போல அல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறந்ததுமே தலைவராக பிறந்தவர்கள் என்றே கூட சொல்லலாம். அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் நடக்கும் நடையிலும் பார்ப்பவரின் மனதில் இவர் ஒரு பெரிய மனிதர் என்ற எண்ணத்தை விதைக்கும் ஆற்றல் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தங்களை சிறியதாக நினைக்காமல் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நடைபோடும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு அரசாங்கம் போலவே நடத்துவார்கள். இவர்களுடைய தன்னம்பிக்கை என்பது சாதாரண தன்னம்பிக்கை அல்லது மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் தீப்பொறி போன்றது. சிம்மம் ராசிக்காரர்களின் மனது ஒரு திறந்த அரண்மனை போன்றது. யார் உண்மையுடன் வந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்று தன் உள்ளத்தின் பொக்கிஷங்களை பகிர்ந்து கொடுப்பவர்கள். தாராள மனசு, பெருந்தன்மை, உதவி செய்யும் குணம், இந்த மூன்றும் இவர்களிடம் அளவுக்கு மீறி இருக்கும். ஒருவருக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்தால் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்பதில்லை. இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கண்ணி களத்தில் இறங்குவார்கள். அதனால்தான் இவர்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருக்கும், உறவுகள் பெருகும், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பாசத்தின் பேரரசாக மாறும். இவர்கள் செய்யும் உதவி வெளிப்படையான பெருமைக்காக அல்லது இவர்களுக்கே உரிய இயல்பான பெருந்தன்மையின் வெளிப்பாடு. இந்த உலகம் கடினமாக தோன்றும் நேரங்களிலும் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்கள் சிரிப்பாலும் தைரியமான பேச்சாலும் சூழ்நிலை மாற்றும் அற்புதமான சக்தி கொண்டவர்கள். தொழில் வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்கள். சாதாரண வேலை என்றாலும் அதில் தனித்துவத்தை சேர்த்து அதை ஒரு பெரிய மேடையாக மாற்றும் திறன் இவர்களிடம் உண்டு. மேலாண்மை, அரசியல், கலைத்துறை, வணிகம், ஊடகம் போன்ற துறைகளில் இவர்கள் ராஜா போல உயர்ந்து நிற்பார்கள். கட்டளையிடும் திறன் மட்டுமல்ல, மற்றவர்களை ஊக்குவித்து உயர்த்தும் தனிச்சிறப்பும் இவர்களிடம் இருக்கும். நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்ல, என்னுடன் இருப்பவர்களும் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்கள். அதனால்தான் சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி வேகமாக நடக்கும். புதிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். பணம், புகழ், மரியாதை, இந்த மூன்றும் இவர்களை எளிதாக தேடி வரும். ஏனென்றால் இவர்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் அந்த அளவுக்கு வலிமையானது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு அரச காதலன், அரச காதலி போல இருப்பார்கள். தங்களை நேசிப்பவர்களை உலகமே வியக்கும் அளவுக்கு மதித்து பாதுகாத்து உயர்த்தி காட்டுவார்கள். இவர்களுடைய காதல் சாதாரண காதல் அல்ல. அது நீ என் உலகம் என்று முழு மனதோடு சொல்வது போல இருக்கும். குடும்பத்திற்காக தங்களை மறந்து உழைப்பவர்கள் பெற்றோருக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஒரு பெரிய ஆதரவு தூணாக நிற்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களிலும் பெருமையாக செய்து காட்ட வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இருக்கும். பிறருக்கு சாதாரணமாக தோன்றும் நிகழ்வுகளை கூட சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு திருவிழா போல மாற்றும் திறன் கொண்டவர்கள். இவர்களுடன் வாழும் குடும்பம் பாதுகாப்பும் பெருமையும் சந்தோஷம் ஒன்றாக அனுபவிக்கும். அதே போல சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். யாரோ ஒருவர் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். திருமணத்திற்கான யோகங்கள் உண்டாகும். விட்டுப்போன நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரிவுகள் நிவர்த்தியாகும். அழகு, ஆடம்பரம் நன்றாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நின்று காரியத்தை முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இணைவு இருப்பது வயிறு உபாதைகள், கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யும். வேலையில் உங்களிடம் போட்டி போடுவதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள். எந்த வழக்கு நடந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அசாத்தியமான வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நடக்கும். வியாபார உத்திகளை கடைபிடிப்பீர்கள், அதில் வெற்றி பெறுவீர்கள். முடி, கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நன்மைகளை தரும். இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். துணை விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், சகவாசங்கள் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 36 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வரை அதீத கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனம் விட்டு பேசி இணக்கத்துடன் செல்வது நன்மைகளை தரும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனம் தேவை. கூட்டாளிகள், தொழில் அமைப்பு, அரசு துறையினர், அரசியல்வாதிகளுக்கு நிம்மதியற்ற தன்மை காணப்படும். பொறுமையாக இருந்து வருவது பல விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை தவிர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முருகன் வழிபாடு நன்மைகளை தரும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர், பெரியோருடன் இணக்கமாக இருப்பதும் நல்லது.
காதல் துணை முதலாளிகள் மேலதிகாரிகளிடம் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. 24 வயதை கடந்த சிம்ம ராசியினர் கால், பாதம், முதுகு போன்ற விஷயங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. சிறிய கோபமும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடும். நல்ல நட்பையோ உறவையோ இழக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் இணக்கமாக செல்வதும் நல்லது. கோபப்பட்டு பேசினால் மீண்டும் சேராத வகையில் உறவுகள் பிரியும் நிலை உள்ளது. அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். பதவி உயர்வில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து வந்து நல்ல செய்திகள் வரும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம் என எல்லாவித பயணங்களும் அற்புதமான அமையும். சந்தோஷமான சூழ்நிலையும் பெற்றுத்தரும். சிம்ம ராசியினருக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன நிம்மதிகளையும் கொடுக்கும். அதாவது சிம்ம ராசியினருக்கு சூரிய பகவான் வலிமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கும். ராசியில் ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு வம்பு வழக்குகளும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். இந்த மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் ஏதோ ஒரு கோபம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் கூட இருப்பவர்கள் அதற்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் சொந்த விஷயத்தில் கூட மற்றவர்களின் நண்பர்களின் தலையீடு இருக்கும். இதனை ஏற்க மறுத்தாலும் உங்கள் பிரச்சனை ஏற்படும். 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இடத்தில் கடன் வாங்காமல் இருப்பதும் நல்லது. இப்போது வாங்கக்கூடிய கடன் பிற்காலத்தில் கழுத்தை நெரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. 4, 9ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் நெருப்பு, மின்சாரம் தொடர்பான விஷயங்களால் சில பாதிப்புகள் ஏற்படலாம். அப்பா சகோதரோடு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். ஆனால் அது தொடர்பான முயற்சிகளில் தடை ஏற்பட்ட நிவர்த்தியாகும். சகோதரோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். 6இல் சூரியன், செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகள் பயந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கும் எதிரிகள் அழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகுவும் புதனும் இருக்கின்றனர். இந்த ராகு புதன் சேர்க்கையால் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்படும். 7இல் புதன் இருக்கும் போது குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நடக்கும். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு பெரிய எதிர்பார்ப்புகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கும் போது சர்க்கரை தொடர்பான பாதிப்பு, உடம்பில் சிறு சிறு பாதிப்பு, நெருப்பு தழும்பு, காயம் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவை ஏற்படும். 11இல் குரு இருப்பதால் நல்ல பண வருமானம் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். வங்கி இருப்பை பார்த்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் யோகம் உண்டாகும். திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சுக்கிரன் உலக இன்பங்களை உங்களுக்கு தருவார். படைப்பு வேலைகளில் உங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நிதி விஷயங்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி இருக்கிறது. உங்கள் சமூக செயல்பாடு அதிகரிக்கும் மற்றும் சமூகத்தில் உங்கள் மரியாதை உயரும். இன்று நீங்கள் சிறந்த மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய மாதமாகவே இருக்கும். இது ஒரு புறம் என்றாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ராஜ கதையைப் போலவே இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், தலைமைத்தன்மை, பெருந்தன்மை இந்த 4ம் சேர்ந்த கலவையாக அவர்கள் உருவாகிறார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் மையமாக மாறும் இயல்பு இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. சாதாரண சூழ்நிலைகளையும் பெரிய வாய்ப்பாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய நடையும் பேச்சும் பார்வையும் கூட மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது. நான் தான் முன்னே நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அகம்பாவம் போல இல்லை. அது பிறவிலேயே கிடைத்த அரச குணமாகும். அதனால்தான் சிம்மராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சோர்வு இல்லை, தோல்வி நீடிக்காது. வாழ்க்கை எப்போதும் ஒரு புதிய உற்சாகத்துடன் நகரும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்களுடைய அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் பெருமையும் தான். நான் செய்வதுதான் சரி என்ற மனநிலை அதிகமானால் நல்ல ஆலோசனைகளை கூட அவர்கள் புறக்கணித்துவிடும் அபாயம் உண்டு. சில நேரங்களில் தங்களை சுற்றியுள்ளவர்கள் சொல்வதை கவனிக்காமல் ஒரே முடிவில் பிடிவாதமாக நிற்பார்கள். தொழிலும் உறவுகளிலும் சிக்கல்கள் உருவாகலாம். மேலும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற பெரிய மனசால் தவறான மனிதர்களை நம்பி ஏமாறும் சூழ்நிலையும் உருவாகும். இவர்களுடைய நேர்மை மற்றும் தாராள குணத்தை சிலர் பயன்படுத்தி கொண்டு பின்னாளில் சிக்கலில் தள்ளக்கூடும். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆபத்து வெளியில் இருந்து வருவது கூட உள்ளிருந்து உருவாகும். அதிக தன்னம்பிக்கை மற்றும் அதிக நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஆபத்தாக அமைகிறது.
இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்றால் முதலில் தங்கள் மனதை கொஞ்சம் அடக்கி கொள்ள வேண்டும். எந்த முடிவையும் எடுத்தாலும் நான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணத்தை ஓரமாக வைத்து அனுபவமுள்ள ஒருவரின் ஆலோசனையை கேட்கும் பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் உடனே நம்பாமல் காலம் எடுத்து பார்த்து நம்புவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியம். மேலும் தங்கள் வெற்றியை பற்றி பெருமை பேசும்போது கூட தங்களை தாழ்த்தி காட்ட தெரிந்தால் எதிரிகள் நண்பர்களாக மாறும் வாய்ப்பும் உண்டு. கோபம் வந்த உடனே முடிவெடுப்பதை தவிர்த்து 2 நிமிடம் அமைதியாக யோசித்து செயல்பட்டால் பெரும்பாலான பிரச்சனைகள் தானாகவே கடைந்துவிடும். இந்த சுய கட்டுப்பாடு வந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு வெற்றி மேடையாகவே மாறும். இந்த ஆபத்திற்கான பரிகாரம் என்னவென்றால் சூரியனை வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகச்சிறந்தது. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யவும், ஆதித்ய கிருதயம் அல்லது சூரிய காயத்ரி மந்திரத்தை மனதார ஜபிக்கவும், ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு நிற ஆடை அணிந்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் அல்லது தானம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். மேலும் தங்கம் அல்லது செம்பு தொடர்பான பொருட்களை தானமாக வழங்குவது சிம்மம் ராசிக்காரர்களின் அகந்தைகளை குறைத்து நல்ல பலனை தரும். இந்த பரிகாரங்களை மனதார செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வரும் தடைகள் மெதுவாக கலைந்து புகழும் மரியாதையும் மீண்டும் அதிகரிக்கும். இதற்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களின் இயல்பான சிறப்புகளை பார்க்கும் போது அவர்கள் ஒரு கூட்டத்திற்கே தலைவனாக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உற்சாகம் தரும். அவர்கள் நடக்கும் போது அந்த நடை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும். சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும், உறவுகள் உறுதியடையும். அவர்களுடைய மனதில் எப்போதும் ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றும் வரை அவர்கள் ஓய்வதில்லை. இதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனித வாழ்க்கை போல இல்லாமல் ஒரு பெரித மனித வாழ்க்கையாக மாறுகிறது. குடும்பம் மற்றும் உறவுகள் என்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு பெரிய பாதுகாப்பு சுவர் போல இருப்பார்கள். தங்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குழந்தைகள், பெற்றோர், வாழ்க்கைத்தினு எல்லோரையும் அரச குடும்பம் போல மதித்து விடுவார்கள். இவர்களுடைய அன்பு வெளிப்படையாக இருக்கும், மறைத்து வைத்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் மனதார நேசிப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் குடும்பம் பாதுகாப்பும் பெருமையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் குடும்பமாகவே மாறும். மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு ராஜவரம் போன்றவர்கள். அவர்களிடம் உள்ள தைரியம் மற்றவர்களுக்கு ஒளி, அவர்களிடம் உள்ள அன்பு மற்றவர்களுக்கு நிழல், அவர்களிடம் உள்ள தலைமைத்தன்மை மற்றவர்களுக்கு வழிகாட்டி. சரியான கட்டுப்பாடு வந்தால் இவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அவர்கள் பிறப்பால் சிங்கம், செயலில் மன்னன், மனதில் மகாராஜன். சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் ஒரு ராஜ்யம். அவர்கள் பேசும் சொல் ஒரு தீர்ப்பு. அவர்கள் வெற்றி பெறும் நாள் ஒரு திருவிழா. அதாவது சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் பெரிய இலக்குகளை நோக்கித்தான் பயணம் செய்வார்கள். சாதாரணமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் அல்ல, என்னை பார்த்து மற்றவர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் சாதாரண முயற்சி அல்ல, அது ஒரு வரலாறு எழுதும் முயற்சியாக மாறுகிறது. அவர்களுடைய கனவுகள் உயரமாக இருக்கும். அந்த உயரத்தை எட்டும் வரை அவர்கள் பின்னோக்கி பார்ப்பதில்லை. சிம்மம் ராசிக்காரர்கள் வெற்றியை பெறுவதற்காக மட்டுமல்ல, அந்த வெற்றியை மரியாதையுடன் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் போராடுவார்கள். இதுவே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்தும் ராஜகுணம். பண விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள். சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, செலவழிப்பதிலும் ஒரு அரச முறை இருக்கும். தேவையற்ற இடத்தில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் தேவையற்ற இடத்தில் வீணாக்கவும் மாட்டார்கள். பணம் வந்தால் அதை வளர்ப்பதற்கான வழிகளையும் யோசிப்பார்கள். வியாபாரம், முதலீடு, சொத்து சேர்த்தல் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். அதனால்தான் காலம் செல்ல செல்ல சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு நிலையான செல்வ வாழ்க்கையை அடைவார்கள். நான் மட்டும் வசதியாக இருந்தால் போதும் என்று நினைக்காமல் தங்கள் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை தொடர்ந்து உழைக்கச் செய்கிறது. சிம்ம ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் ஒரு அரசவையைப் போலவே இருக்கும். அங்கு சாதாரண நண்பர்கள் மட்டும் அல்ல, பெரிய மனிதர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பார்கள், அறிவாளிகள் ஆகியோரும் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய பேச்சும் நடைமுறையும் அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமானது. யாரையும் தாழ்வாக பார்க்காத குணம், யாரையும் பயப்படாமல் நேராக பேசும் தைரியம், இந்த இரண்டும் சேரும் போதுதான் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு சமூக தலைவராக மாறுவார்கள். நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத மனம் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் இவர்களை விட்டு நண்பர்கள் விலகுவது அரிது. மாறாக அவர்களை சுற்றி மனிதர்கள் கூடிக்கொண்டே இருப்பார்கள். உடல் நலம் விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக வலிமையானவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அதிக உழைப்பால் சோர்வடையும் பழக்கம் உண்டு. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற மனநிலை காரணமாக தங்கள் உடல்நிலை பற்றிய கவனத்தை சில நேரங்களில் குறைத்து விடுவார்கள். ஆனால் ஒருமுறை உடல்நலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தால் அதில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். நடைபயிற்சி, யோகா, சிறிய ஒளியில் சூரிய ஒளியில் சிறிது நேரம் நிற்பது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். மனநலமும் உடல்நலமும் சேர்ந்தால்தான் ராஜ வாழ்க்கை முழுமை பெறும் என்பதை சிம்மம் ராசிக்காரர்கள் மெதுவாக கற்றுக்கொள்வார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்வார்கள். ஆரம்பத்தில் உலக வெற்றியே பெரியது என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையின் சில அனுபவங்கள் வந்த பிறகு மன அமைதிதான் உண்மையான செல்வம் என்பதை உணரத் தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் பிரார்த்தனை, தியானம், தானம்
ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் சந்தோஷம் பணத்தில் கிடைக்கும் சந்தோஷத்தை விட பெரியது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போது சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு ஞானியாகவும் மாறுவார்கள். மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல, அது ஒரு ராஜ காப்பியம். ஒவ்வொரு போராட்டமும் ஒரு அத்தியாயம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு திருவிழா. அவர்கள் நடந்த பாதை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி, அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு மருந்து. சிம்மம் ராசிக்காரர்கள் பிறந்தது சூரியனின் ஆசீர்வாதத்தோடு வாழ்வது, தைரியத்தின் துணையுடன் இறுதியில் உயர்வது, மரியாதையின் உச்சத்தில். உண்மையில் சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்குமிடம் ஒளி பெறும். அவர்கள் பேசும் சொல் சக்தி பெறும். அவர்கள் வெற்றி பெறும் நாள் வரலாறு எழுதப்படும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் இன்னொரு மறைந்துள்ள சக்தி என்னவென்றால், அவர்கள் நேரம் வந்தால் தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ளும் திறன். நேற்று இருந்த தோல்வியை இன்று வெற்றியாக மாற்றும் மன உறுதி இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் இது எனக்கு பாடம்தான், தோல்வி இல்லை என்று நினைத்து மீண்டும் எழுந்து நிற்பவர்கள். மற்றவர்கள் ஒரு தடையை பார்த்து நின்றுவிடும் போது சிம்ம ராசிக்காரர்கள் அந்த தடையை ஒரு படிக்கட்டாக மாற்றுவார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கும் தீப்பொறி அணையாதவரை அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. இதனால்தான் இவர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய திருப்பத்தை சந்தித்து அதன் பிறகு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்புகளும் அதிகம். சிம்மம் ராசிக்காரர்களின் நினைவாற்றலும் திட்டமிடலும் திறனும் மற்றவர்களை விட ஒரு படி உயர்ந்தது. அவர்கள் எந்த வேலைகளையும் வெறும் வேலை என்று செய்ய மாட்டார்கள். அதற்கு ஒரு அர்த்தம், ஒரு இலக்கு, ஒரு புகழ் சேர்க்க நினைப்பார்கள். அதனால்தான் சிறிய பொறுப்பாக இருந்தாலும் அதை ஒரு பெரிய பொறுப்பாக மாற்றி காட்டுவார்கள். மேலதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள். கீழே இருப்பவர்கள் இவர்களை மதிப்பார்கள். காரணம், இவர்கள் கட்டளையிடும் தலைவர்கள் அல்ல, வழிகாட்டும் தலைவர்கள். தங்கள் கீழ் இருப்பவர்கள் முன்னேறினால்தான் தங்களும் முன்னேற முடியும் என்ற உண்மை இவர்களுக்கு தெரியும். இதுவே இவர்களை நீண்ட காலம் உச்சியில் வைத்திருக்கும் இரகசியம். சிம்ம ராசிக்காரர்கள் வாழும் வீடு கூட ஒரு அரண்மனை போல இருக்கும். ஆடம்பரம் என்றால் வீண் செலவு அல்ல, ஒழுகு, அலங்கு, மரியாதை, இந்த மூன்றும் சேர்ந்த அமைப்பு. வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். வெளியே இருப்பவர்களுக்கு அந்த வீட்டை பார்த்து மதிப்பு ஏற்படும். விருந்தோம்பல் இவர்களின் இரத்தத்திலேயே ஓடும். வந்தவரை காலியாக அனுப்ப மாட்டார்கள், சிரிப்போடு சந்தோஷத்தோடு அனுப்புவார்கள். இதனால்தான் இவர்களுடைய வீடு ஒரு கூடம் போல இருக்கும். மகிழ்ச்சி, சிரிப்பு, பேச்சு நிறைந்த இடமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் சோகம் தங்குவது அரிது. பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களின் பெயரை விட தங்களின் மரியாதைகளை அதிகமாக கவனிப்பார்கள். பணம் போனால் மீண்டும் வரும் என்று நினைப்பார்கள். ஆனால் மரியாதை போனால் வாழ்க்கையே சிதறும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாழ்த்தி கொள்ளாமல் நேர்மையோடு நடப்பார்கள். தவறு செய்தால் கூட அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் இவர்களிடம் இருக்கும். இந்த குணம்தான் அவர்களை மற்றவர்களின் மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும். இவர் சொன்னால் அது உண்மை என்ற நம்பிக்கை சமூகத்தில் உருவாகும். அந்த நம்பிக்கைதான் சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம். மேலும் இதையெல்லாம் தாண்டி வயது அதிகரிக்க சிம்மம் ராசிக்காரர்கள் மேலும் மேலும் பிரகாசிப்பார்கள். இளமை காலத்தில் இருக்கும் வேகம் அனுபவத்துடன் சேர்ந்தால் அது ஒரு பெரிய சக்தியாக மாறும். அப்போது அவர்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியாகவும் மாறுவார்கள். இளம் தலைமுறைக்கு வாழ்க்கையை இப்படியும் வாழலாம் என்று சொல்லி காட்டும் உயிருள்ள உதாரணமாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு புத்தகம் போல இருக்கும். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பாடம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு ஊக்கம். மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிரகாசிக்கவும் பிறரை பிரகாசிக்க வைக்கவும் பிறந்தவர்கள். தைரியம் அவர்களுடைய மூச்சு, மரியாதை அவர்களுடைய உயிர், தலைமைத்துவம் அவர்களுடைய அடையாளம். அவர்கள் நடக்கும் இடம் ஒளிபெறும். அவர்கள் பேசும் சொல் நம்பிக்கை தரும். அவர்கள் வெற்றி பெறும் நாள் மற்றவர்களுக்கும் வெற்றியின் வழிகாட்டியை காட்டும். உண்மையில் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறந்தது சூரியனின் ஆசீர்வாதத்துடன் வாழ்வது, சிங்கத்தின் துணிச்சலுடன் முடிவில் உயர்வது, மகாராஜாவின் மரியாதையுடன். குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பலம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் பெயரை மட்டுமல்ல தங்கள் பாதைகளையும் உருவாக்க தெரிந்தவர்கள். பிறர் போடும் வழியில் நடப்பது இவர்களின் பழக்கமல்ல. நான் ஒரு புதிய வழி போட வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் சுவாசம். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையைப் போல ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புதுமை, ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தனித்துவம் இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் கடினமாக தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல அதுவே சரியான முடிவு என்று அனைவரும் ஒப்புக்கொள்ளும் நிலை வரும். இந்த உலகத்தில் பலர் பாதுகாப்பை தேடுவார்கள், ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் சாதனையை தேடுவார்கள். அந்த சாதனையே இவர்களை ராஜநிலைக்கு உயர்த்தும். சிம்மம் ராசிக்காரர்களின் மனசு ஒரு தீப்பந்தம் போல. அது தங்களை மட்டும் ஒளிரச் செய்யாது, சுற்றி உள்ளவர்களையும் ஒளிரச் செய்யும். யாராவது தளர்ந்து போனால் அவர்களை மீண்டும் எழுப்பும் வார்த்தைகள் இவர்களிடம் இருக்கும். நீ முடியும் என்று சொல்வது மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் துணிச்சலும் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு சக்தி மூலமாக மாறுவார்கள். இவர்களோடு பழகினால் மனசு பெரியதாகும், எண்ணங்கள் உயரமாகும். வாழ்க்கை ஒரு போராட்டம் போல அல்ல, ஒரு சாதனை பயணம் போல தெரியும். இந்த ஊத்த சக்தி தான் இவர்களை ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு இயக்கமாக மாற்றுகிறது. சிம்மம் ராசிக்காரர்கள் வெற்றி பெற்றால் அதை மறைத்து வைக்க மாட்டார்கள், ஆனால் தோல்வியை உலகத்திற்கு காட்டவும் மாட்டார்கள்.
தோல்வியை அவர்கள் தனக்குள் சிதைத்து அதிலிருந்து ஒரு பாடம் அடுத்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கூடுவார்கள். இதனால் தான் இவர்களின் வாழ்க்கையில் முழு தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவை தாங்களே திறப்பார்கள். வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் சூழ்நிலையை வாய்ப்பை நானே உருவாக்குவேன் என்று மாற்றும் மனநிலை இவர்களுடைய அடையாளம். இந்த மனநிலையே இவர்களை நீண்ட காலம் உச்சியில் வைத்திருக்கும் ரகசியம். சிம்மம் ராசிக்காரர்களின் பார்வை வெறும் இன்றைய நாளை மட்டும் பார்க்காது, நாளைய நாளையும் பார்க்கும். அவர்கள் திட்டமிடும் போது தங்களுக்கு மட்டும் நல்லது என்ற எண்ணத்தில் இருக்க மாட்டார்கள். தங்கள் குடும்பம், பெயர், தங்கள் தலைமுறை எல்லாவற்றையும் கணக்கில் எடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் சேர்க்கும் சொத்து வெறும் பணமாக இருக்காது, அது மரியாதையாகவும் புகழாகவும் மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் விட்டு செல்லும் அடையாளம் இவர் வாழ்ந்தார் என்பதல்ல, இவர் வாழ்வை மாற்றினார் என்பதாக இருக்கும். இந்த உயர்ந்த நோக்கம்தான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து மாபெரும் மனிதர்களாக மாற்றுகிறது. இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், காலம் கடந்து போக போக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு புத்தகமாக மாறுவார்கள். அந்த புத்தகத்தில் தோல்வி அத்தியாயம் இருக்கும், வெற்றி அத்தியாயமும் இருக்கும், போராட்ட அத்தியாயமும் இருக்கும், பெருமை அத்தியாயமும் இருக்கும். அந்த புத்தகத்தை படிப்பவர்கள் நானும் இப்படி போராட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுவே இவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்பட்டு வருகிறது. தங்கள் வாழ்வால் மற்றவர்களை உயர்த்துவதுதான் உண்மையான ராஜ வாழ்க்கை என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் செயலில் காட்டுவார்கள். சரி, உங்கள் ராசி பயணம் எங்களோடு தொடரட்டும். இந்த பலன் உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல இருந்தால் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.